கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏசாயா 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவர் நமது நம்பிக்கையாயிருக்கிறார். அவர் நமக்கு பலனும் கீதமுமானவர் என்பதை நாமும் அறிவோம் அல்லவா? நம்மை ரட்சிக்கும் அவரை இந்த காலை வேளையிலே துதித்து ஆராதித்து ஜெபித்து இந்த ஆராதனையை தொடங்குவோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக, இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ரட்சிக்கும் தேவன் நீர். நாங்கள் பயந்தபோது எங்களை பாதுகாத்த தேவன் நீர். மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை ஆராதித்து போற்றி மகிழ விரும்புகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் பலன் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளின் ஆராதனையை நாம் தொடங்கும்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பிரியமான இயேசுவே என்று தொடங்கும் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரை துதித்த நாம் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து பாவ அறிக்கை செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் உள்ளங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக உம்முடைய கண்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
நீர் அறியாதது எதுவும் அல்ல. உமக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த தடையும் இராதபடி இந்த பாவத்தடையை நீக்கியருளும். எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்ந்து அறிக்கை செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு எங்களை சுத்திகரியும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22, 23. ரோமர் 6, 22, 23 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக மீண்டுமாக நாம் யாவரும் ஒன்று கூடி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தை
ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சென்னை பேப்டிஸ்ட் சபையை சார்ந்த அருட்திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். தேவனுடைய செய்தியை அன்னார் வழியாக இந்த வேளையிலே நாம் கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனை வேளையில் இணைந்திருக்கிற ஃபீபா நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியின் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ரோமர் 6:22-23 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த காலை செய்தியின் தலைப்பு ரட்சிப்பின் 3 காலங்கள் என்பதாகும். ரட்சிப்பின் 3 நிலைகள் என்று கூட சொல்லலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ரட்சிப்பின் கடந்த காலம் இருக்கிறது, ரட்சிப்பின் நிகழ்காலம் இருக்கிறது, ரட்சிப்பின் எதிர்காலம் இருக்கிறது. இன்னொரு வேத பகுதியும் இது நமக்கு சான்றளிக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களும் ரட்சிப்பின் 3 காலங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த 2 வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் இதிலே கடந்த காலம் இருக்கிறது, நிகழ்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு திரும்பி வருவோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, கடந்த காலம், தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், நிகழ்காலம், முடிவோ நித்திய ஜீவன், எதிர்காலம். அதேபோல் தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அது கடந்த காலம். நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி, நிகழ்காலம். 13ஆம் வசனத்திலே நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது எதிர்காலம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ரட்சிப்பு ஒரே நிலையாகத்தானே இருக்க முடியும் என்று கேட்கலாம். இதற்கு பல கோணங்களிலே நாம் விடையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புவது,
இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட சோதனையினூடாக கடந்து செல்லும்போது, நெருக்கடிகளினூடாக, ஏன் பாவத்தினுடைய சுழலிலே சில சமயத்திலே சிக்கிக்கொள்ளும்போது, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானா, எங்களுடைய ரட்சிப்பு சரியானது தானா என்ற கேள்வியை கேட்கும்போது, வேதபூர்வமாக நாம் அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பகுதியை இந்த காலையிலே உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ரட்சிப்பினுடைய கடந்த காலம் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற நீதிமானாக்கப்படுதல் என்பதாகும். ஃப்ரீடம் ஃப்ரம் தி பெனல்ட்டி ஆஃப் சின் which is called justification. பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதை ரோமரிலே பவுல் சொல்லுகிறார். வேதத்தின் பழைய ஏற்பாட்டினுடைய பல படங்கள், மற்ற சுவிசேஷ பகுதியாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதர் மனம் திரும்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது பாவத்திற்குரிய தண்டனையை அவன் அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். நீதிமானாக்கப்படுதல் என்கிற கடந்த கால ரட்சிப்பினுடைய நிலை என்பது நம்மை பற்றிய கடவுளுடைய சிந்தை மாறுகிறது என்று அர்த்தம். இதை விளக்க விரும்புகிறேன். நாம் பாவிகளாய் தேவனுக்கு சத்துருக்களாய் தூரமாய் இருக்கிறோம். நம்மை கடவுளோடு இணைப்பதற்கு இந்த உலகத்தில் எதுவும் சாத்தியக்கூறு கிடையாது. நம்முடைய நீதியான கிரியைகள் நம்மை ரட்சிக்க முடியாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தையைப் போல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய தன்மையை தரித்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்தார். பாவத்திற்கு வரவேண்டிய தண்டனையினுடைய உச்சத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எடுத்து அந்த தண்டனையை அவர் சுமந்து தீர்த்தபடியினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் முழுமையாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிச்சயத்தை உடையவர்களாக நாம் இந்த காலையிலே கடவுளை ஆராதிக்கிறோமா? பாவத்தின் தண்டனை, தேவனுடைய கோபாக்கினை நம்மை விட்டு எடுபட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்படுகிற தன்மையைத்தான், நிலையைத்தான் ரட்சிப்பின் கடந்த காலம் என்று சொல்லுகிறோம். அது நீதிமானாக்கப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் நித்தியமாக விடுதலையாக்கப்பட்டு பூரண சமாதானத்தை, நித்திய ஜீவனின் வாசனையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சுதந்திரித்திருக்கிறோம். ரட்சிப்பினுடைய இரண்டாம் நிலை நிகழ்காலத்திலே பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாம் தொடர்ந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We are freed from the power of sin. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நான் முதலிலே கோடிட்டு காண்பித்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் இன்னும் சோதனையிலே சிக்கியிருக்கிறேனே, பலவீனத்தில் இருக்கிறேனே, விட முடியாத சில பாவ பழக்கங்களிலே நெருங்கி நிற்கிற பாவத்திலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேனே. கடவுள் என்னை ரட்சித்தது, மீட்டது உண்மையா? அவர் எனக்கு கொடுத்த சமாதானம், பாவ மன்னிப்பு நிச்சயம், மகிழ்ச்சி உண்மைதானா என்ற கேள்வி வரும்போது இந்த இரண்டாம் நிலைக்கு நாம் அதை தொடர்புபடுத்தி சிந்திக்கலாம். பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து தொடர்ந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் ரட்சிப்பின் இரண்டாம் நிலை என்று சொல்லுகிறோம். நாம் கடவுளோடு பேசுவதற்கும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான குமாரனுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். முதலிலே சொன்னேன், நீதிமானாக்கப்படுதல் என்னும் கடந்த கால நிலைமை நம்மை பற்றிய கடவுளுடைய சிந்தை மாறுகிறது. பரிசுத்தமாகுதல் என்பது கடவுளை பற்றிய நம்முடைய சிந்தை மாற ஆரம்பிக்கிறது. இதுதான் பரிசுத்தமாகுதல். கடவுளை ஏதோ கோணத்திலே நினைத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அவர் நம்முடைய பரம தகப்பனாக, நம்முடைய நெருங்கிய உற்ற நண்பராக, நம்மை வழிநடத்துகிறவராக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கிறவராக அவர் நமக்கு வருஷிக்க பண்ணப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் ரட்சிப்பினுடைய நிகழ்கால பரிசுத்தமாகுதல் என்னும் அடையாளம். இறுதியாக ரட்சிப்பின் நிலையிலே மூன்றாவது எதிர்காலத்திலே பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட போகிறோம். We are going to be redeemed, free from the very presence of sin. பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை பெறப்போகிறோம். அதைத்தான் க்ளோரிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். மகிமை அடையப் போகிறோம். அது எதிர்காலத்திலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. அதற்கு வேதத்திலே அநேக சான்றுகள் இருக்கிறது. அதைத்தான் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். அப்போ நாம் பார்க்கிறது ரட்சிப்பின் மூன்று நிலைகள். கடந்த காலத்திலே பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை, நிகழ்காலத்திலே பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை, எதிர்காலத்திலே பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே விடுதலை இருக்கப் போகிறது.
பவுலினுடைய நிருபங்களிலே 3 வாக்கியங்களை படிக்கிறோம். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் கடந்த காலத்தோடு தொடர்புடையது, அன்பு நிகழ்காலத்தோடு தொடர்புடையது, நம்பிக்கை எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இந்த காலை ஆராதனையின் மூலமாக இந்த நிச்சயத்தை நாம் பெற்று கிறிஸ்துவின் அன்பிலே, மற்றவர்களை நேசிக்கிற அன்பிலே வளர, தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நேசிக்கிற ஆராதனை என்னும் அன்பிலே தரித்திருக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த ஆராதனைக்காக நீர் கொடுத்த இந்த வசதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்கிருந்து ஆலயத்திற்கு செல்ல முடியாதபடி வாஞ்சியோடு இந்த ஃபீபா ஆராதனை வேளையில் இணைந்திருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற வாசஸ்தலங்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு சூழ்நிலையிலே அவர்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் போது உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், கிருபை அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்த ஆராதனை கேட்ட சத்தியங்களினுடைய அடிப்படையில் உம்முடைய கிருபையிலே கழிகூர்ந்து வாழ இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டோம். தெய்வ வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளித்த சென்னை பேப்டிஸ்ட் சபையை சார்ந்த அருட்திரு ஜான் நெல்சன் அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றோம். தேவன் தாமே அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. இந்த வேளையிலே நாம் யாவருமாக ஒன்று கூடி நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை தொழுது கொண்டிருக்கிற நாம் இந்த ஆராதனைக்கு நிறைவாக யாவருமாக ஒன்று கூடி எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே என்று தொடங்கும் பாமலையை நாம் சேர்ந்து பாடுவோமா? Amen.
எங்களை அதிகம் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பரமபிதாவாகிய தேவன் எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்பே நாங்கள் நினைப்பவைகளை கேட்கப் போகிறவர்களை அறிந்த தேவன் நீர். கர்த்தர் எங்களோடு இருந்து இம்மட்டும் நடத்தி எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை போஷித்து நடத்தியிருக்கிறீர். மீண்டுமாக ஒரு வாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். நாங்கள் குடும்பமாக, சிறு பிள்ளைகளாக, பெரியோர்களாக, ஆண் பெண் வயோதிபர் என்று ஒவ்வொருவராக நாங்கள் குடும்பமாய் வாழ உதவி செய்திருக்கிறேன். எங்களுக்குள்ளே எவ்வளவு கிருபைகளை நீர் தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். அநேக காரியங்களை குறித்து நாங்கள் குறைபடும்போது கூட கர்த்தர் எங்களை கைவிடவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். தனித்தனியாக, குடும்பமாக, சபையாக, சமூகமாக, தேசமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். எங்களை நீர் ஆசீர்வதியும் நடத்தும். ஆவியானவருடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும். எங்களுக்கு ஞானத்தை தாரும், பலத்தை தாரும். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும். அநேகர் வியாதிப்பட்டு வருத்தத்தில் இருக்கலாம். இந்த வேளையிலே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய காயம் கட்டும் கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. கல்வாரி சிலுவையின் மகத்துவமுள்ள நம்முடைய திவ்ய ரத்தம் பாய்ந்து சென்று உச்சி முதல் உள்ளம் கால்வர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து விடுவிப்பீராக. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இந்த ஜபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். சமீபத்திற்கும் தூரத்திற்குமான தேவன் வியாபாரத்திற்காக, படிப்பிற்காக, இன்னும் பலவிதமான சூழ்நிலைகளை முன்னிட்டு பயணம் செய்கிறவர்களை ஆசீர்வதியும். தேசத்தின் எல்லைகளிலே பலவிதமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உமது அடியாரை ஆசீர்வதியும். அநேகருடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக தேவன் எழுப்பியிருக்கிற மக்களுக்காக, எங்களை தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நன்றி. அவர்களுக்கு ஞானம் தந்து இந்த தேசத்தை சமாதானத்தின் வழியிலே நடத்த உதவி செய்யும். இந்த உலகம் முழுவதையும் அநேக மக்கள் யுத்தங்களிலே அழிவதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே தலையிட்டு தேசங்களுக்குள்ளாக சமாதானத்தை ஏற்படுத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு பலன் தாரும். பண கஷ்டங்களிலே தவிக்கிற மக்களுக்கு உதவும். பலவிதமான உணர்வுகளினாலே புண்பட்டிருக்கிற, வருத்தப்பட்டிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற உமது பிள்ளைகளை தட்டி எழுப்பும். மருத்துவமனையில் இருப்போர், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் ஆண்டவரை கைவிடப்பட்டோர் என்று அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கி பலப்படுத்தி சுகப்படுத்தி சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்பும். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவ கிருபை எங்களை நடத்துவதாக. உம்முடைய வசனம் சொல்லிக் கொடுத்த வழிகளிலே நாங்கள் நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உணர்வுகளை தாரும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் நிலை தோங்கட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திற்கான வாக்குத்தத்த வசனமானது நாகும் 1:7 ஆகும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை, உங்கள் மத்தியிலே உங்களை பாதுகாவலராக இருந்து பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மீண்டுமாக உறுதி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவரை நம்புகிற உங்கள் அனைவரையும் அறிந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த வேளையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.
அன்பானவர்களே, இந்த நாள் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ந்த நீங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கும் வரை, மீண்டுமாக ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கும் வரை உங்களோடு இருந்து விடைபெறுபவர் அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.